அப்போ உங்க கால் கீழே எதுவுமே உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலை. எல்லாருமே சொல்வோம்ல, யாரையாவது பார்த்து உதவி நம்மளுக்கு அவங்க உதவி செய்கிறாங்கன்னா ஒரு வார்த்தையை நம்ம பிரயோஜனப்படுத்துவோம். உங்களை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க மலை போல நம்பி இருக்கலாம், உங்களுடைய சொத்து சுகத்தை நீங்க மலை போல நம்பி இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்களை நீங்க மலை போல நம்பி இருக்கலாம். ஆனா எதெல்லாம் நீங்க மலை போல நம்புறீங்களோ அந்த மலைகள் ஒரு நாள் காணாமல் போகும். அவைகள் காணாமல் போனாலும் நமக்கு உறுதியா இருக்கிற 2 காரியங்களை இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல வாசிக்கிறோம். சொல்லுங்க, 2 காரியம். கிருபை விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாது. எதுவுமே இல்லைன்னா கூட இந்த 2 விஷயம் இருக்குது. நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே 2 கால்கள் நமக்கு உறுதியாய் நிற்பதற்கு? சொல்லுங்க, இந்த உலகத்துல நிலையற்றிருக்கிற உலகத்துல என் கால்கள் உறுதியாய் நிக்கணும். என் 2 காலும் உறுதியா நிக்கணும்னா, நான் காலூன்றி நிக்கணும்னா, என் ஒவ்வொரு காலுக்கும் ஆண்டவர் கிருபையும் சமாதானம் அப்படிங்கிற அஸ்திபாரத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென்.